கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த கொடும் துயரத்திற்கு பின்னர் 2 நாட்கள் கழித்து மௌனம் கலைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவர் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுவார். அந்த இடத்திற்கு உடனடியாக வர முடியாமல் போனதற்கான வருத்தத்தை வெளிப்படுத்துவார். இதுபோன்ற பெயர் அவலங்கள் இனி நடக்காமல் பார்த்து கொள்வோம் என்கிற பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் யாரோ சிலரின் வழிகாட்டுதலின்படி மீண்டும் மீண்டும் திமுக வெறுப்பையே உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். திமுக அரசின் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துகிறார். கரூரில் நடந்தது கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட ஒரு துயரம். 41 பேர் உயிரிழக்கும் அவலம். இது ஒரு வன்முறை வெறியாட்டம் இல்லை. வெளியிலிருந்து யாரும் கல்லெறிந்து வன்முறையை தூண்டவில்லை. காவல்துறையினர் தடியடி நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி அதன் மூலம் இந்த 41 பேர் உயிரிழக்கவில்லை. ஆக இது வயலன்ஸ் இல்லை, இது ஸ்டாம்பீட். அங்கே மணிக்கணக்கில் ஏறத்தாழ 8 மணி நேரம் ஒரே இடத்தில் காத்திருந்தவர்கள் நேரமாக கூட்டம் அதிகரிக்கிற நிலையிலே ஏற்பட்ட நெரிசல், ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்து கொண்டால் போதும் என்கிற உளவியலுக்கு தள்ளப்பட்ட நிலையில் கீழே விழுந்தவர்களை ஏறி மிதித்து தப்பித்து ஓடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயரம்தான் அங்கே அரங்கேறியது. அதனால்தான் 41 பேர் உயிரிழந்தார்கள். ஆனால் இது திட்டமிட்ட ஒரு சதி என்பதைப் போல பாஜகவும் விஜய் அவர்களும் ஒரே மாதிரி பேசுகிறார்கள். ஆக அவர்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டில்தான் பயணிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும், தற்போதைக்கு 2வது இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வலிந்து ஹேமமாலினி அவர்களின் தலைமையிலே ஒரு குழுவை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள அத்தனை பேரும் RSS பயிற்சி பெற்றவர்கள். மகாமகம் ஜெயலலிதா அம்மையார் அங்கே போய் குளித்தபோது 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் கூட்ட நெரிசலால் அதையே சாதாரணமான ஒரு நிகழ்வுதான், இதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று சொன்னவர் தான் ஹேமமாலினி. அவருக்கு திடீரென்று தமிழர்கள் மீது கரிசனம் வந்துவிட்டது. கரூரில் நடந்த பேரவலம் குறித்து அவர் ஆய்வு நடத்த வந்திருக்கிறார். இது விபத்தாக தோன்றவில்லை, இதில் ஏதோ சதி இருக்கிறது என்று அதற்கு ஒரு புதிய கோணத்தை, ஒரு புதிய தோற்றத்தை, ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். விஜய் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர் மீது ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும், எப்படியாவது திமுக அரசின் மீது மக்களின் கோபத்தை திருப்ப வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள்.